Good morning, students. Now we are going to discuss about tools for genetic engineering. The tools for genetic engineering have three enzymes. We have already discussed about two enzymes, namely restriction endonuclease and DNA ligase. The restriction endonuclease to cut the DNA molecule at specific sites of DNA. Then DNA ligase to join the DNA molecule. Two different variety of DNA molecules are joined with the help of the enzyme DNA ligase. Now detailed study about alkaline phosphatase. Phosphatase means the taste அப்படின்னு வந்தாவே அது என்னென்னா என்சைம்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் கொஞ்சம் நிறைய டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். Alkaline phosphatase is a DNA modifying enzymes. இது வந்து DNA modifying enzyme. This enzyme adds or remove specific phosphate group at 5 prime terminus or double stranded DNA or single stranded DNA or single stranded RNA. என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பிளாஸ்மிட்ஸை நம்ம வெளியே எடுத்துருக்கோம். அப்படி ஒரு பிளாஸ்மிட் இருக்குது. இந்த பிளாஸ்மிட்டை நம்ம வெளியே எடுத்துருக்கோம். இப்படி இருக்குது பிளாஸ்மிட்டை வெளியே எடுத்துருக்கோம் அப்படின்னா டபுள் ஸ்டாண்ட் இருக்கும். இதில் இந்த போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம், வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த போர்ஷனும் ஒரு இமிடியேட்டாக என்ன ஆகிடும்னா ஜாயிண்ட் ஆகிக்கும், செல்ஃப் லிகேஷன் பண்ணிக்கும். அந்த செல்ஃப் லிகேஷன் பண்ணாமல் டு ப்ரிவென்ட் பண்ணுறது தான் என்னென்னா இந்த அல்கலைன் பாஸ்பேட்டேஸுடைய ஒர்க்கு. சரிங்களா? டயக்ராம் இருக்குது, டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ சொல்லிட்டோம். The alkaline phosphatase prevent self-ligation. The main point. One more question. Self-ligation ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாஸ்மிட்டில் ஏற்கனவே நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்தாலும் கண்டிப்பாக நடக்கும். சரியா? அந்த என்சைம்ஸ் என்ன வரை ஒர்க் பண்ணுறா, அந்த என்சைம் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, alkaline phosphatase enzymes is purified. It means isolated அர்த்தம். Is purified from bacteria and கால்ஃப் இன்டெஸ்டைன்ஸ். பாக்டீரியாவில் எந்த பாக்டீரியா மென்ஷன் பண்ணல, ஜென்ரலாக பாக்டீரியாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து நம்ம ராட் ஷேப் பாக்டீரியாவாக இருக்கலாம், ஸ்பைரலம் பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியாவாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறொரு இடத்துல நம்ம ஐசோலேட் பண்ணி எடுக்கிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்ஃபோடைய இன்டெஸ்டைனில் எடுக்கிறோம். அதாவது கண்ணுக்குட்டியோடைய ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த என்சைம்ஸ் நேச்சுரலி பவுண்ட் இட் கேன் பி ஈஸிலி ஐசோலேட் யூஸ்டு ஃபார் லெபார்ட்ரி பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த அல்கலைன் பாஸ்பேட்டேஸோடைய தியரி. இப்போ டயக்ராம் பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சிடும். இந்த அல்கலைன் பாஸ்பேட்டோட டயக்ராம் இதுதான். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல இது வந்து நார்மலாக இருந்த பிளாஸ்மிட்ஸை நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு போர்ஷன்ஸை கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். யூஸிங் இந்த என்சைம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிற என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்ணி வெளியே எடுத்துட்டோம். அப்படி வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம், இப்படி இருக்கும், இங்கே 5' இங்கே 3' அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 5' உடைய எண்டில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ்பேட் குரூப்புன்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? 3' ஆயோடாக்சிக் குரூப் OH குரூப்புன்னு சொன்னோம். இங்கே நம்ம என்ன சொன்னோம், தியரியில் என்ன சொன்னோம் அப்படின்னா, அதாவது ஆட் ஆகலாம் இல்லை வந்து ரிமூவ் பண்ணுறோன்னு சொன்னோம். எதுனா பாஸ்பேட் குரூப்பு எந்த இடத்துலனா 5' பிரைமில் நம்ம ரிமூவ் பண்ணுறோங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி ரிமூவ் பண்ண வாட்டி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏற்கனவே இந்த ட்ரைவன் பிராண்ட் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே பாஸ்பேட் இருக்கும். அது பாஸ்பேட் இருந்தாவே அது 5' இங்கே இதுக்குள்ளேயே அது OH இருந்தால் 3' இதே மாதிரி இது 5' இது 3'. ஏற்கனவே நம்ம ஒரு ஆகுண்டை எடுத்துட்டோம் மீதி இப்படி இருக்குது. இப்போ ஈஸியாக என்ன ஆகுனா இதுவும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஜாயிண்ட் ஆகும்போது நமக்கு ரிசல்ட்ஸ் என்ன ஆகிடும், இந்த மாதிரி ரிசல்ட் ஆகிடும். உடனே நம்ம ஒரு பகுதி கட் பண்ணி எடுத்த உடனே அதே என்ன ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டு போர்ஷன் இருக்குன்னா அந்த 5' 3' ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அதுதான் இங்கே ரீசர்க்குலேஷன் கொடுத்துட்டாங்க. ரீசர்க்குலரைசேஷன் ஆஃப் பிளாஸ்மிட் வித் ஹெல்ப் ஆஃப் த செல்ஃப் லைகேஷன் மூலிமா இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இல்லை லீனியர் டிஎன்ஏ ஸ்ட்ரெயிட்டர் டிஎன்ஏ லீனியர் டிஎன்ஏ அர்த்தம். அந்த மாதிரி நான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வித் ஏற்கனவே சொன்னோம், இது இப்போ இது இப்படியே மாறுது இல்லையா,
இது இப்படி மாறாமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வித் ஹெல்ப் ஆஃப் த என்சைம் ஆல்கலைன் ஃபாஸ்படேஸ்ங்கிற என்சைம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பொசிஷனையே மாற்றிடுது. இந்த இடத்துல இருந்த பாஸ்பேட் இருந்துச்சு இல்லையா, அந்த பாஸ்பேட் இருந்த இடத்துல என்ன மாற்றிருக்குன்னா ஓகச்சா மாற்றிருச்சு. அப்போ இதே மாதிரி இங்கே பாஸ்பேட் இருந்துலேயே அங்கே வந்து ஓகச்சா மாற்றி விட்டுது. இதுதான் இந்த என்சைமுடைய ஒர்க்கை. மாடிஃபை என்சைம் சொன்னோம் இல்லையா, ஆல்கலைன் பாஸ்படேஸ் இஸ் அ மாடிஃபைடு என்சைம் இந்த டிஎன்ஏ மாலிகுல்னு சொன்னோம். இப்போ இந்த ஓகச்சும் இந்த ஓகச்சும் ஜாயிண்ட் ஆகாது, இந்த ஓகச்சும் ஜாயிண்ட், ஏன்னா இது 3 டாஸ் இது 3 டாஸ் 3 டாஸ் 3 டாஸ்ங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன வரும் 5 டாஸாக பண்ணணும் இல்லையா. அப்போ இங்கே செல்ஃப் லிகேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இங்கே செல்ஃப் லிகேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக லிகேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நோ ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அட் த டைம் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஃபாரின் டிஎன்ஏ மாலிகுலை கொண்டு வரோம். ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃபாரின் டிஎன்ஏ மாலிகுலை கொண்டு வந்திருக்கோம். அது என்ன சீக்வன்ஸாக இருக்குன்னா இந்த சீக்வன்ஸாக இருக்குது சரிங்களா. அந்த 5 இது வந்து 5 டாஸு, இது 3 டாஸு, இது 5 டாஸு, இது 3 டாஸ் இப்படி இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கானா இல்லை. மறுபடியும் இந்த நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆல்கலைன் பாஸ்படேஸ் என்சைம் இந்த இடத்துல மாற்றி விட்டுரும். இந்த ஓகச்சியும் இங்கே இருக்கிற ஹெச்ஓயும் என்ன பண்ணிடும் மாற்றி விட்டு மறுபடியும் அந்த பாஸ்பேட் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுரும். அது சேஞ்ச் பண்ணிடும். அதான் மாடிஃபையிங் என்சைம். சேஞ்ச் பண்ண உடனே நம்ம உடனே இமீடியட்டாக கொண்டு போய் என்ன பண்ணணும், நாம ஜாயின் பண்ணி விட்டுருணும் வித் த ஹெல்ப் ஆஃப் த டிஎன்ஏ லிகேஸ் என்சைம். இட் இஸ் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்னாவே என்டையர் ப்ராசஸ் வந்து லெபார்ட்டரியில் தான் நடக்குது. நாம் தான் பண்ணுறோம், 2 மீ மேனுவல் பண்ணுறோம். அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துக்கு என்ன பேர், இதுக்கு பேர் தான் ரீகாமினன்ட் டிஎன்ஏன்னு பேர். மாடிஃபை இது வந்து ஃபாரின் டிஎன்ஏ, இது வந்து நார்மலாக இருந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. இது ஒட்டு மொத்தமாக ஒரு 5 மார்க் கொஷின். இந்த 5 மார்க் கொஷின் நல்லா படிச்சுக்கணும், நல்லா ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. டயக்ராமே இருக்குது. அப்புறம் வெக்டார். வெக்டார்னால் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வெக்டார் அப்படின்னாவே பிளாஸ்மிட். வெக்டார்னு என்ன சொல்கிறோம், நம்ம மேக்ஸில் கூட வெக்டாருங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இங்கே வெக்டார் அப்படின்னா டோனர்கிட்டேருந்து வாங்கிட்டு கொண்டு போய் ரிசப்டார்கிட்ட கொடுக்குற வேலை செய்கிறவங்களுக்கு தான் வெக்டார். ஒரு வந்து மீடியேட்டர்னு சொல்லுவாங்க. பட் ஃபாரின் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை எங்கே போய் கொண்டு கொடுக்குறோம், நாம் வெக்டாரில் கொடுக்குறோம். அந்த வெக்டார் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிளாஸ்மிட். பிளாஸ்மிட்டுக்கு வேறு என்ன பேர் இருக்குன்னா குளோனிங் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க. குளோனிங் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, இல்லை குளோனிங் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெக்டாரில் நம்ம கொண்டு போய் இந்த மாதிரி இந்த ஃப்ராக்மெண்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஃபாரின் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் கொடுத்தா எதுக்காக கொடுக்குறோம், இப்போ அந்த பர்பஸ் எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு வித் ஹெல்ப் ஆஃப் த வெக்டார்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த வெக்டார் மூலியமாக தான் நிறையா வந்து நம்ம வந்து மல்டிபிள் காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு தான் குளோனிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா. இப்போ வெக்டார்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். வெக்டார்னாவே பிளாஸ்மிட். இது வந்து நேச்சுரலி பவுண்ட் ஆன் த ஆல் த பாக்டீரியா. மேக்ஸிமம் பாக்டீரியாவில் இந்த பிளாஸ்மிட் இல்லாத பாக்டீரியா இருக்காது, மேக்ஸிமம் இருக்கும். The another major component of the gene cloning experiment is a vector. The vector is otherwise known as plasmid. சொல்லிட்டோம். A vector is எப்படி இருக்கும், small DNA molecule. என்ன ஷேப்ல சர்க்குலர் தான், small DNA circular moleculeனு சொல்லுவாங்க. Capable of self replication அர்த்தம். இது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்மிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாஸ்மிட் நார்மலாக வந்து குரோமோசோம் இருக்கும். இந்த இடத்துல இப்படி ஒரு பிளாஸ்மிட் இருக்குன்னா, டபுள் ஸ்டாண்டர்ட் பிளாஸ்மிட் இருக்குன்னா, இந்த பிளாஸ்மிட் இவரை கேட்காமையே என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து இப்படி ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். முதல்ல பார்க்கும்போது ஒரு பிளாஸ்மிட் தான் இருந்துச்சு, இப்போ என்ன ஆச்சுன்னா 2 ஆயிருக்கு. இப்போ ஒரு செல்லுக்குள்ளேயே இதுக்கு வந்து என்ன இருக்குன்னா பவர் இருக்கும். இவருடைய ஒர்க் என்னன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா நாம் வந்து யூகேரியோட் செல்ஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ் தான் கண்ட்ரோல் ஆஃப் த செல்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ் தான் எல்லா அந்த செல்ல ஆக்டிவிட்டியும், ஒரு செல்லுடைய ஆக்டிவிட்டி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது என்ன நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ளே யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா டிஎன்ஏ தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இது வந்து நம்ம யூகேரியோட்டில் சொல்கிறோம். இப்போ பாக்டீரியா வந்து ப்ரோகேரியோட்டில் இருக்கு இல்லையா, இந்த பாக்டீரியாவில் ப்ரோகேரியோட்டில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ்க்கு என்ன பண்ணி நியூக்ளியாய்னு நம்ம படிச்சிருப்போம், ஜினோஃபோர் அப்படின்னு படிச்சிருப்போம், இல்லை இன்சிபியன் நியூக்ளியஸ்னு படிச்சிருப்போம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏ தான் இந்த செல்லை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுதா, இந்த பிளாஸ்மிடை கண்ட்ரோல் பண்ணுதானா இல்லை. இந்த பிளாஸ்மிடில் ஏற்கனவே டிஎன்ஏ இருக்கிறதுனால இவர் இந்த பாக்டீரியல் குரோமோசோம் சொல்கிற ஒர்க்கை ஃபுல்லாக பண்ண மாட்டார். அதனால தான் செல் ரெப்ளிகேஷன் அர்த்தம். செல் அட்டானமஸ் பிளாஸ்மிட்னு பேர். அந்த பாக்டீரியா செல்லுக்குள்ளே தான் இருக்காங்க, இருந்தாலும் வந்து இவர் என்ன நினைக்கிறாரோ அதான் இருக்குது. அதாவது பிளாஸ்மிட் என்ன நினைக்குதோ அதுதான் பண்ணும். 2 ஆகலாம் 4 ஆகலாம் 10 ஆகலாம் என்ன நினைக்குதோ அதை பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் செல் அட்டானமஸ்ன்னு சொல்லுவாங்க.
இந்த செல்ஃப் ரெப்ளிகேஷன் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துக்கூடிய பாயிண்ட்டு. இந்த வெக்டார் இஸ் ஏ ஸ்மால் மாலிகுல் capable of self replication and the vector is used as carrier. நம்ம சொல்லிட்டோம், இப்போ தான் கேரியர்னு சொல்லி முடித்தேன். ஒரு இடத்துல இருந்து ஒருத்தரை வாங்கிட்டு கொண்டு போய் இன்னொரு இடத்துல ஹோஸ்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துறது, டோனார்கிட்ட இருந்து ஹோஸ்ட்டு கொண்டு போய் சேர்த்துறது யாருன்னா வெக்டருடைய வேலை. அதுக்கு பிறகு தான் டிரான்ஸ்போர்ட்டார் டிஎன்ஏன்னு பேர். The transporter DNA fragment is inserted into the process of cloning experiment சொல்கிறாங்க. எதுக்காக இந்த டோனர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கொண்டு வந்து வெக்டாரில் கொடுத்துருக்கோம், அதை வெக்டார்னா பிளாஸ்மிடில் கொடுத்துருக்கோம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் க்ளோனிங் பண்ணுறதுக்கு தான். அந்த ஃப்ராக்மெண்ட் இருக்கு இல்லையா, டோனர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு கேரக்டர் இருக்குது, அதுக்கு பேர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு நம்ம சொன்னோம். அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து வெளியே வந்து என்ன பண்ணுறது, நிறைய மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது. சரியா? அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ண ட்ரை பண்ணாலும் கம்மியாக தான் காப்பீஸ் கிடைக்கும். ஆனால் பாக்டீரியாவில் ரேப்பிட்லி மல்டிப்ளிகேஷன் நடக்கிறதுனால ஈஸியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம கொடுத்த கேரக்டர் டக்கு டக்குன்னு ஆகிட்டு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு என்ன ஒரு காப்பி ரெடி ஆகிட்டே வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பாக்டீரியாவை விட யார் ரொம்ப ரேப்பிடாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்கன்னா வைரஸ். இப்போ வைரஸை இங்கே நம்ம டூல்ஸாக யூஸ் பண்ணல, பாக்டீரியா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், டூல்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால இங்கே டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டிஎன்ஏ. இப்போ ஒரு பிளாஸ்மிட்ல இருந்துச்சு, நம்ம கொடுத்த வந்து இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஒரு பிளாஸ்மிட்ல இருந்துச்சு இல்லையா, ஒரு வெக்டாரில் இருந்துச்சு. அது வந்து என்ன ரெப்ளிகேட் ஆகுது. ரெப்ளிகேட் ஆகும்போது என்னென்னா 10ஆக மாறுது. இந்த 10லேயும் நம்ம கொடுத்த என்ன இருக்கும், டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இருக்கும். அதுக்கு பிறகு தான் டிரான்ஸ்போர்ட்டார் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். சரியா? இது மாதிரி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா க்ளோனிங் கிடச்சிருக்கு. நம்ம கொடுத்தது ஒரு செல்லில் கொடுத்தோம், அது ஒரு பிளாஸ்மிடில் கொடுத்தோம், இப்போ 10 பிளாஸ்மிடில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் க்ளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெக்டார் இஸ் ஆல்சோ கால்டு க்ளோனிங் வெஹிக்கிள், ஊர்தி அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோனிங் வெஹிக்கிள் ஆர் க்ளோனிங் டிஎன்ஏ, இதெல்லாம் 1 மார்க்கில் வரும், பார்த்துக்கணும். தென் நெக்ஸ்ட்டு இந்த வெக்டார்ஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். 2 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் இருக்குது. ஒன்று வந்து க்ளோனிங் வெக்டார், க்ளோனிங் பண்ணுறதுக்காகவே அப்படின்னா டு மல்டிப்ளை டிஎன்ஏ காப்பீஸ் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம கொடுத்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜீனுடைய இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்காக மட்டும் கொடுக்குறோம். ஏன்னா அந்த ஜீன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜீன்ஸு, அதோடைய ஆக்டிவிட்டி நிறையா இருக்குது, அது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த க்ளோனிங் பண்ணுறதுக்காக டிஎன்ஏவை க்ளோனிங் பண்ணுறதுக்காகவே நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் க்ளோனிங் வெக்டார்னு பேர். தென் அனதர் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷன் வெக்டார். எக்ஸ்பிரஷன்னா நம்ம ஒரு ப்ரோட்டீன் ஒரு பிளானில் எடுத்துக்கிட்டோம், இந்த பிளானில் நேச்சுரலாகவே ப்ரோட்டீன் கேரக்டர் நிறையா இருக்குன்னா அந்த ஃப்ராக்மெண்ட்டை எடுத்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை எடுத்து இந்த பாக்டீரியாவோட பிளாஸ்மிடில் கொடுத்து கொண்டு போய் பாக்டீரியாக்குள்ளேயே வச்சிட்டோம்னா, ஹோஸ்ட்டு தான் பாக்டீரியாக்குள்ளேயே வச்சிட்டோம்னா நாம் கொடுத்த அந்த ஜீன் இருக்கு இல்லையா, அந்த ஜீனெல்லாம் நிறைய ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். அதாவது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீன்ஸு நிறைய ப்ரோட்டீன்ஸு சிந்தசிஸ் பண்ணும். நம்மளுக்கு என்ன தோணும், ஈஸியாக என்ன பண்ணலாம், லெபார்ட்டரியில் நிறையா காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க ஆர்டிஃபிஷியலாக. வளர்க்கும்போது என்னென்னா காப்பீஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணும். அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஐசோலேட் பண்ணி என்ன எடுப்பாங்க, ப்ரோட்டீனை ஐசோலேட் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கு பார்த்தா எக்ஸ்பிரஷன் வெக்டார்னு பேர். வெறும் ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, வேறு நம்ம ஆன்டிபயோட்டிக் ஒரு கேரக்டர் தரும், அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம். இன்சுலின் நம்ம பாடியில் இன்சுலின் செக்ரேட் ஆகுது இல்லையா, அது வந்து நேச்சுரலாக பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக செக்ரேட் பண்ணாலும் பிரச்சனை வந்துடும், நம்மளுக்கு டயபெட்டிஸ் வரும், கம்மியாக செக்ரேட் ஆனாலும் டயபெட்டிஸ் வரும். இதை வந்து அதிகம் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக யூஸ் பண்ணுறோம், வேஷனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி வந்து ஆர்டிஃபிஷியலாக மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுறோம்னா, நம்ம பேன்கிராஸ்லேருந்து ஒரு செல்லை எடுத்துகிட்டு அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கொண்டு வந்து இந்த பிளாஸ்மிட் மூலிமா இந்த பாக்டீரியாக்குள்ளே வச்சிட்டோம்னா, ஹோஸ்ட்டுக்குள்ளே வச்சிட்டோம்னா, அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த இன்சுலின் செக்ரேட் பண்ணி கொடுக்கும். அதாவது இன்சுலின் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், லெபார்ட்டரியில் ஐசோலேட் பண்ணி எடுத்து டு மேனுஃபேக்சர்ஸ் ஃபார் வேக்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நமக்கு வேக்சினாக அப்படி தான் கிடச்சிட்ருக்கு அப்படிங்கிற இங்கே சில எக்ஸாம்பிள். சரிங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டருக்காக கொடுத்து அதை மட்டும் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஷன். அதேமாதிரி ஃபெஸ்ட்டு சில கிராப்லாம் டிசீஸ்லாம் வருது, அந்த டிசீஸ் டெஸ்டன் இல்லாமல் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த டிசீஸ் டெஸ்டன் நேச்சுரலாகவே சில பிளானில் இருக்கும். அந்த ஜீன் எடுத்து இந்த பிளாஸ்மிடில் கொடுத்து அந்த பிளாஸ்மிடில் கொண்டு போய் எங்கே வைக்கிறோன்னா, நம்ம இந்த எந்த பாக்டீரியா வந்து சாயிலிருந்து பிளான்ட்டில் உள்ளே போகுதோ அந்த பாக்டீரியாக்குள்ளே வச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் பிளான்ட்ஸில் சேர்ந்துடும். பிளான்ஸில் சேரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாக அந்த டிசீஸ் இருக்காது. அதாவது டிசீஸ் டெஸ்டிங் கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளானில் வந்துடுது. அந்த பிளான்ட்டுக்கு என்ன பேர்னு சொல்லுவோம், ஜெனட்டிக்லி மாடிஃபைடு பிளான்ட்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஜெனட்டிக்லி மாடிஃபைடு பிளான்ட்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, டிசீஸே வராமல் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நிறைய ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது எக்ஸ்பிரஷனுக்கு. ஒரு 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். இந்த க்ளோனிங் வெக்டார் இஸ் யூஸ்டு ஃபார் த க்ளோனிங் ஆஃப் டிஎன்ஏ த டிஎன்ஏ ஆஃப் த டோனர் இன்சைட் த சூட்டபிள் ஹோஸ்ட் செல். அந்த க்ளோனிங் ஆஃப் டிஎன்ஏ தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா. அது யாருன்னா டோனர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை வித் த ஹெல்ப் ஆஃப் த வெக்டார் மூலியமாக எங்கே கொடுத்துருக்கோம், இன்சைடு த ஹோஸ்ட் செல்னு கொடுத்துருக்கோம். அது சூட்டபிள் ஹோஸ்ட் செல்.
எல்லா பாக்டீரியா செல்லுக்குள்ளேயும் கொடுக்க முடியுமா அப்படின்னா எல்லா ஹோஸ்ட்டுக்குள்ளேயும் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. எது வந்து கம்பேட்டபிளாக இருக்குதோ அங்கே மட்டும் தான் உள்ளே வைக்க முடியும். சில பாக்டீரியாலாம் சில ஹோஸ்ட்டில் என்ன பண்ணாதுன்னா நம்ம எதை கொடுத்தாலும் ஏற்றுக்காது. அந்த ஏற்றுக்காததும் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் சூட்டபிள் பாக்டீரியல் ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே என்ன பண்ணுறோம், இந்த வெக்டாரை கொடுக்க போகிறோம். இந்த வெக்டார் கூட என்ன இருக்குதுன்னா நம்ம கொடுத்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்து 2 மார்க் கொஷின் பேர் வந்து இந்த 2 மார்க் கோலோனிங் வெக்டார் அப்படின்னு பேர். அடுத்தது எக்ஸ்பிரஷன் வெக்டார்னு பாருங்கள். The expression vector used to express a DNA, the donor DNA fragments for the purpose of specific proteins are synthesized inside the host cell னு சொல்கிறாங்க. ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே நமக்கு என்ன தேவை, ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் த வெக்டார்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த வெக்டார்னா பிளாஸ்மிட். ஆல்ரெடி இந்த வெக்டாருக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸை அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் இந்த 2 மார்க் கொஷின் ஆன்சர். எக்ஸ்பிரஷன் வெக்டார் அப்படின்னு பேர். டோட்டலாக வெக்டார்ஸ் அப்படின்னு கேட்டால் ஃபுல்லாக 5 மார்க் கொஷின். இது ஃபுல்லாக எழுதணும், இதுவும் எழுதணும், அந்த போன பேராகிராஃபும் எழுதணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார். வெக்டார்ஸுடைய கேரக்டர்ஸ், அதாவது கேரக்டர்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். இந்த வெக்டார்ஸ்குள்ளே என்னென்ன நேச்சுரலாக இருக்குது, அது நேச்சுரலாக இருந்துட்டு எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, அதோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, நம்ம கொடுக்கறது அந்த ஃப்ராக்மெண்ட்டை கொடுக்காததுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, கொடுத்த வாட்டி எப்படி ஒர்க் பண்ணுறாங்க இந்த வெக்டார்ஸு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார். இந்த வெக்டார்ஸ் ஆர் ஏபிள் டு ரெப்ளிகேட். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கண்டிப்பாக வந்து ரெப்ளிகேட் டு ஆட்டானமஸ்லி. வெக்டார்னாவே கண்டிப்பாக நம்ம ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்தாலும் சரி, எடுக்கலனாலும் சரி, உள்ளே கொண்டு வச்சாலும் சரி, வைக்கலனாலும் சரி, அது ரெப்ளிகேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் செல்ஃப் அட்டானமஸ் அப்படின்னு அர்த்தம், செல்ஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? யாருடைய முடிவு இல்லாமல் அதை பாட்டு சுயமாக சிந்திச்சு அது வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஆனால் ரெப்ளிகேட் அட்டானமஸ்லி டு ப்ரொடியூஸ் மல்டிபிள் காப்பீஸ். நம்ம கொடுக்காமையே அந்த பிளாஸ்மிட் என்ன இருக்கும், 10 பிளாஸ்மிட்டாக மாறும், 20 மாறலாம், 30 மாறலாம். இப்போ அது மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறோம், அதில் நம்ம டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கொடுத்தோம்னா இதுவும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் சொல்கிறாங்க, இந்த மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டோனர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இன்சைடு த ஹோஸ்ட் செல்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம டோனர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கொடுத்தோம், அதான் டிஎன்ஏ இன்சைட்னு சொல்கிறாங்க. வெக்டார் வித் ஹெல்ப் ஆஃப் தி வெக்டார் மூலிமா கொண்டு போய் இன்சைடு த ஹோஸ்ட் செல்லில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் காப்பீஸ் கிடைக்கும். அதனுடைய முக்கால்வாசி டிஎன்ஏ பார்ட்டும், அதாவது பிளாஸ்மிடைய 75% பார்ட்டும் வந்து ரெப்ளிகேட் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் நாம் கொடுத்த வந்து 20% என்ன ஆகும், ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அந்த டபிள்யூபி தான் இவர். சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கணும். சரி, இதில் வேறு என்னென்ன கேரக்டர் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1, த வெக்டார் ஷுட் பி ஸ்மால் இன் சைஸ். கண்டிப்பாக ஸ்மால் இன் சைஸு. பாக்டீரியாவே ரொம்ப ரொம்ப ஸ்மால் இன் சைஸு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் எப்படி இருக்கும், அதாவது வெக்டார், பிளாஸ்மிட்னா வெக்டார், அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்மால் இன் சைஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்ட் லோ மாலிகுலார் வெயிட்ஸ். இந்த மாலிகுல்னால் டிஎன்ஏ, லோ மாலிகுலார் வெயிட்ஸ், அந்த வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லெஸ் தென் 10 கிலோபேஸ் பேர்ஸ். அப்போ 1 பேஸ் பேர்னால் என்ன நம்ம தெரிஞ்சிடும், 1000 பேஸ் பேர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோபேஸ் பேர். அப்போ இது ரொம்ப கம்மி இன் சைஸ். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, ஸ்மால் இன் சைஸாக இருந்துச்சுனாலும் சரி, லோவர் மாலிகுலர் வெயிட்டாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி லெஸ் தென் 10 கிலோபேஸ் பேர் இருந்துச்சுன்னா, திஸ் வெக்டார் ஈஸிலி கேன் என்டர் ஆர் டிரான்ஸ்ஃபர் த ஹோஸ்ட் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கும் சரி, உள்ளே போயிட்டு இன்னும் இந்த ஒரு செல்லிருந்து 10 செல்லாக மாறுது இல்லையா, அங்கேயும் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அதை கொடுத்தாச்சு கீழே. த வெக்டார் என்டர் ஆர் டிரான்ஸ்ஃபர் இன்டு ஹோஸ்ட் செல் இஸ் கேன் ஈஸிலின்னு கொடுத்தாச்சு. இது பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 2, த வெக்டார்ஸ் மஸ்ட் கண்டெயின் அன் ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். வெக்டாரில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியில் ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஒரு இடம் இருக்குது. அதனால தான் நம்ம டோனர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட், அதாவது ஃபாரின் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாலும் சரி, அந்த பிளாஸ்மிட் அதாவது வெக்டார் என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். அது காரணம்னா அந்த பிளாஸ்மிடில் ஒரு இடத்துல ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனுங்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து தூண்டி விடும், ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். எதை ஸ்டிமுலேட் பண்ணி விடுதுன்னா, நம்ம ரெப்ளிகேட் ஆகணும் அப்படிங்கிறத ஸ்டிமுலேட் பண்ணி விடும். அதுக்குரிய ஜீன்ஸ் வந்து அந்த பிளேஸில் ப்ரெசென்ட். அதுக்கு பேர் லோக்கஸ். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பாயிண்ட்லேயே ஜீன் இஸ் லொக்கேட்டட் ஆன் ஏ குரோமோசோம் சொல்லியிருப்போம். இங்கே லொக்கேட்டட் இன் ஏ பிளாஸ்மிட் வெக்டார் இஸ் கால்டு லோக்கஸ் சொல்லலாம். சரிங்களா? அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஒரு பிளாஸ்மிட் இருக்குன்னா, இந்த பிளாஸ்மிடோடைய பகுதியில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் தான் ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் பேர்.
இந்த இடத்துல தான் நாம் என்ன பண்ணணும், நாம் வந்து ரெப்ளிகேட் ஆகணும், எத்தனையோ ரிப்பீட் ஆகணுங்கிற மெசேஜ் எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குரிய ஜீன்ஸ்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே பாருங்கள். வெக்டார் மஸ்ட் கண்டெயின் அன் ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். திஸ் வெக்டார் கேன் இன்டிபெண்டன்ட்லி ரெப்ளிகேட் வித்தின் த ஹோஸ்ட் செல். ஹோஸ்ட் செல்லுக்குள்ளேயே அந்த குரோமோசோமை கேட்காம, அதாவது ஹோஸ்டோடைய பாக்டீரியல் செல் இருக்கு இல்லையா, பாக்டீரியல் செல்லுடைய குரோமோசோம்ஸை கேட்காம இது ஓனாக என்ன இருக்கும், இன்டிபெண்ட்டாக ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நியூக்ளியஸ் சொன்னால் தான், நியூக்ளியஸில் டிஎன்ஏ ஆட் பண்ணால் மட்டும்தான் ரெப்ளிகேஷன் நடக்கும். ஆனால் இங்கே இல்லை, அப்படி கிடையாது. இது ஓனாகவே ரெப்ளிகேட் பண்ணும். உள்ள அதே பாக்டீரியல் செல்லுக்குள்ளே தான் இருக்குது, இருந்தாலும் இது என்ன பண்ணுன்னா ஓனாகவே ரெப்ளிகேட் பண்ணும், இன்டிபெண்டன்ட் டு பாக்டீரியல் குரோமோசோம்னு சொல்கிறாங்க. அதான் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, த வெக்டார் ஷுட் கண்டெயின் சூட்டபிள் மார்க்கர். இந்த ஒரு பாயிண்ட்டு. இதில் கண்டிப்பாக சூட்டபிள் மார்க்கர் இருக்கும். அந்த சூட்டபிள் மார்க்கர்னால் யாருன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட்னு அர்த்தம். இப்போ நம்ம கொண்டு போய் டோனர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்லேருந்து என்ன பண்ணோம், ஜீனை கொடுத்தோமா, இப்போ எனக்கு என்ன தேவைன்னா ஒரு வேக்சின் தேவை. ஸ்மால் பேக்ஸ்க்கு தேவையான வேக்சின்ஸ் நம்ம தயார் பண்ண, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்மால் பேக்ஸ்க்கு தேவையான ஒரு வேக்சின் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஜீனை வந்து ஒரு ஆர்கான்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம், அது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் எடுத்திருக்கோம். அதை கொண்டு போய் ஒரு பிளாஸ்மிடில் வச்சுட்டோம், கட் பண்ணி இந்த பிளாஸ்மிட் வச்சுட்டோம், கொண்டு போய் ஒரு பாக்டீரியல் செல்லில், ஈகோலி பாக்டீரியல் செல்லுக்குள்ளே ஹோஸ்ட்டாக யூஸ் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அந்த மல்டிப்ளை ஆகும்போது என்னாச்சுன்னா, நம்ம கொடுத்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த வேக்சினுக்குரிய ஜீன் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும், அதுவும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகும். இப்போ ஒரு செல்லை நம்ம வச்ச இடம் நம்மளுக்கு தெரியும். இப்போ என்னாச்சுன்னா 10 செல்லாக மாறி இருக்குது, அதாவது 10 ரெப்ளிகேட் ஆகிருக்குன்னா அந்த 10லையும் எந்த இடத்துல இருக்குது, அந்த நம்ம கொடுத்த ஜீன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஈஸிலி கேன் ஐடென்டிஃபைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் செலக்டபிள் மார்க்கர். அதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பேர். அதான் சொல்லுவோம், சச் அஸ் antibiotic resistant to permit detection. The gene of interest is detection and transformed oocyte. அது எங்கே இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது பவுன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல எப்படி எங்கெல்லாம் போயிருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கு போயிருக்கு. இப்போ நம்ம வந்து நேரணும் ஒரு பிளாஸ்மிடு 10 ஆகுது, அது வந்து ஒரே செல்லுக்குள்ளே பாக்டீரியல் செல்லுக்குள்ளே இருக்கலாம், ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்டீரியல் செல்லு வந்து 1 இருந்தது 10 மாறி இருக்குது. இப்போ ஒரு செல்லுக்குள்ளே நம்மளுக்கு எத்தனை இருக்குன்னு சொல்லியிருந்தோம், பிளாஸ்மிட்டு 10 இருக்குன்னு சொன்னோம். இது மாதிரி 10 செல்லில் நமக்கு 100 ஆகுது இல்லையா, அப்போ 100லையும் அது எங்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம கொடுத்த ஜீன்ஸ் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, அதாவது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் எங்கெல்லாம் போயிருக்கு, அதே மாதிரி எந்த பாக்டீரியல் செல்லில் இருக்குது அப்படிங்கிறத, இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஃபுல்லாக எல்லாமே டீட்டெயிலாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இப்போ தான் செலக்டபிள் மார்க்கர் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வெக்டார் ஷுட் ஹவ் யூனிக்யூட் டார்கெட் செட். யூனிக்யூட் நான் வெக்டார் இருக்கு இல்லையா, வெக்டாரில் நம்ம ஒரு பகுதி கட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற ஒரு பிளாஸ்மிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி ஃபுல்லாக இருக்குது, டபுள் ஸ்டாண்ட் தான் எப்பயுமே வெக்டார்னு டபுள் ஸ்டாண்டில் தான் போடணும். இப்படி இருக்கிறதுல நம்ம இந்த பகுதி கட் பண்ணி எடுக்கிறோம். இல்லை இது வந்து ஒரே இடமா தான் இருக்கும், கட் பண்ணுற இடம் ஒரு இடமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய நினச்சிட்ருக்கோம். இல்லை, இது நிறைய இடம் இருக்குது கட் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இங்கே இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு பதிலாக இதை கொண்டு போய் வைக்கிறோம். அப்படி வச்சா தான் அதுக்கு பேர் ரீகவுண்ட் டிஎன்ஏ. அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர்னா ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ்ன்னு பேர். ஸ்ப்ளைசிங், திஸ் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கவனிங்க, இன்டெகிரேட்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெக்டார் ஷுட் ஹவ் யூனிக்யூட் டார்கெட் சைட்ஸ் ஃபார் இன்டெகிரேஷன் வித் த டிஎன்ஏ இன்செட். இந்த டோனர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை ஒரு ஹோஸ்ட்லேருந்து என்ன பண்ணுங்க, ஒரு டோனார்லேருந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஆர்கான்ஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த பிளாஸ்மிடில் அந்த வெக்டார்லேருந்து ஒரு பகுதி தூக்கி போட்டுட்டு அந்த பகுதியில் கொண்டு வந்து இது வைக்கிறோம். கட் பண்ணுறதுக்கு என்ன என்சைம் யூஸ் பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிற என்சைம் யூஸ் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன என்சைம் யூஸ் பண்ணுறோம், நம்ம டிஎன்ஏ லிகேஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கொடுத்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் அதை வந்து சேர்ந்துருச்சோன்னா கண்டிப்பாக சேர்ந்துருக்கும். அதுக்கு பேர் தான் இன்டெகிரேஷன் பேர். இந்த இன்டெகிரேஷன் வித் டிஎன்ஏ இன்செட். அது மட்டும் இல்லாமல் ஷுட் ஹாவ் எபிலிட்டி டு இன்டெகிரேட் வித் டிஎன்ஏ. இந்த இதுக்குள்ளேயே நம்ம கொடுத்த கேரக்டர் இல்லையா, அதுவும் எபிலிட்டியாக இருக்கும். நார்மலாக அந்த பிளாஸ்மிடோட கேரக்டரும் எபிலிட்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம கொடுத்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் கேரக்டரும் அதில் எபிலிட்டியாக தான் இருக்கும். அது சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெக்டார் இஸ் எ கேரியர் இன்டு ஜீனம் ஆஃப் ஹோஸ்ட் செல். வெக்டார் என்ன பண்ணுது, ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே கொண்டு போய் இது நம்ம கொடுத்த கேரக்டருக்கு கொண்டு போய் சேர்த்துருது. நம்ம தான் வைக்கிறோம், எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேபில் தான் பண்ணுறோம், லெபார்ட்டரியில் தான் பண்ணக்கூடிய ஒர்க் இதெல்லாம். இதில் வந்து நம்ம எத்தனை இடம் இருக்கும், கட் பண்ணுற இடம் வந்து இது வரைக்கும் நான் ஒரு இடத்த கட் பண்ணுறோம் பிளாஸ்மிட்னு சொன்னோம்.
அந்த ஒரு இடத்துல வந்து என்ன என்சைம் யூஸ் பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம நிறைய சொல்ல போகிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த காமன்லி யூஸ்டு குளோனிங் வெக்டார் ஹேவ் மோர் தென் ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். நம்ம ஒரு இடத்துக்கு கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அந்த கட் பண்ணி எடுக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டின்னு பேர். நம்ம போன கிளாஸில் அந்த போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து ஒரு 5 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கொடுத்துருந்தோம். அந்த 5 என்சைமும் எங்கே கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது, எங்கே முடிக்குது அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதை மனப்பாடம் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடமும் முடிகிற இடமும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறையாக இருக்கும் 5க்குமே. அதில் பிளண்ட் எண்டு 2 வந்து பிளண்ட் எண்டு வந்திருக்கும், ஒரு 3 வந்து ஸ்டிக்கி எண்டு வந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த 5 என்சைமும் ஒரே ஒரு பாஸ்பிட்லையும் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதில் ஏதோ ஒரு என்சைம் மட்டும் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வந்து 5 என்சைமும் அந்த பிளாஸ்மிடில் 5 இடத்துல யூஸ் பண்ணுறோம். அந்த 5 இடத்துக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டுன்னு பேர். அதனால தான் மோர் தென் கொடுத்தாச்சு. மோஸ்ட் காமன்லி யூஸ்டு குளோனிங் வெக்டார் ஹேவ் மோர் தென் ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். தீஸ் ஆர் மல்டிபிள் குளோனிங் சைட்டுன்னு பேர். இதுக்கு பேர் MCS. ஒரே ஒரு பிளாஸ்மிடில் மல்டிபிள் குளோனிங் சைட் இருக்குது. at the actions of the specific restriction enzyme அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பாக்ஸில் என்னென்ன என்சைம் பற்றி பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரியும். நாம் பார்த்தது அதில் ஆர்த்தோபாக்டர் லூட்டியஸ் அப்படிங்கிறது ஒன்று பார்த்துருந்தோம். ஒரு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பார்த்தோம். அது வந்து பிளண்ட் எண்டாக கொடுத்துச்சின்னு சொல்கிறோம். அதேமாதிரி BAMH1 பார்த்தோம். பேசிலஸ் அமிலோ லிக்கிஃபேஷியன்ஸ்னு சொல்லியிருப்போம். அது வந்து ஸ்டிக்கி எண்டாக ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னோம். அதே மாதிரி ஈகோலை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமும் HAE ஹீமோஃபிலஸ் ஏஜியாப்டஸ் சொன்னோம். அப்புறம் HIND3 ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா சொன்னோம். இந்த அஞ்சுமே ஒரே ஒரு பிளாஸ்மிடில் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த 5மே இன்வால்வ் ஆச்சுன்னா 5 என்சைமும் இன்வால்வ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் மல்டிபிள் குளோனிங் சைட்டு. சரிங்களா. இது 2 மார்க் கொஷின். 2 மார்க் கொஷின் கேட்டால் இங்கேருந்து எழுதுங்க. கொஷின் பேர் வந்து MCS ஆர் பாலிலிங்கர். அப்படின்னா நிறைய பேர் லிங்க் ஆகலாம். The more than one enzymes is involved in the plasmid அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிலிங்கர் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு பேர் பாலிலிங்கர்? மல்டிபிள் குளோனிங் சைட்ஸ் இஸ் அதர்வைஸ் known as பாலிலிங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. Then the presence of multiple cloning site facilitates the use of restriction enzyme choice. நாம இல்லை, அந்த என்சைம் தெரியும், எங்கே கட் பண்ணணும் எங்கே முடிக்கணுங்கிறது தெரியும். அந்த சாய்ஸை பொறுத்து தான் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அந்த பாக்ஸ் நல்லா பார்த்துருங்க. சரிங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எதனா வெக்டார்ஸ் பற்றி இது வரைக்கும் நம்ம நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம். சரியா. கேரக்டர்ஸ் பற்றி சொன்னோம், வெக்டார்ஸுடைய கேரக்டர்ஸ் சொன்னோம். இன்னும் ஒரு 3 போர்ஷன் இருக்குது, அந்த 3த்தையும் சொல்லிடலாம். The following are the features or the characters that are required to facilitate cloning into a vector. நம்ம கொடுக்கக்கூடிய DNA ஃப்ராக்மெண்ட்டை எப்படி வெக்டார் மூலிமா க்ளோனிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். இந்த பாயிண்ட் நம்பர் 1 ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன், மறுபடியும் சொல்ல போகிறோம். ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், அதுக்கு ஷார்ட் ஃபார்மில் ORI அப்படின்னு சொல்லுவாங்க. The origin of replication is a sequence from where replication start. எங்கே ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகணும்னே இருக்குது. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், ஒரு டயக்ராமை காமிச்சிட்டோம். இந்த இடத்துல தான் அந்த ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனுக்குரிய ஜீன் இருக்கும். அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க இந்த பிளாஸ்மிடு இப்படி ரெண்டாக மாறத்துக்கு. இப்படி ரெண்டாக மாறுறது பிளாஸ்மிடு மாறத்துக்கு அந்த ஆர்ஜின் ரெப்ளிகேஷன் தான் ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா. பாருங்கள், origin of replication is a sequence from where replication start and pieces of DNA when linked to this sequence. நான் ஃபாரின் DNA கொண்டு லிங்க் பண்ணோம் இல்லையா, உடனே ஸ்டார்ட் ஆகும். கேன் பி மேட் டு ரெப்ளிகேட் வித்தின் த ஹோஸ்டல். ஹோஸ்டுக்குள்ள என்ன ஆகுது, ரெப்ளிகேட் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட். இதெல்லாம் நம்ம என்ன சொன்னோம், நார்மலாகவே அதில் ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனுங்கிற ஒரு பகுதி இருக்குன்னு சொல்லிட்டோம். நாம் டோனர் DNA ஃப்ராக்மெண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அவங்களுடைய ஒர்க்கு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும், க்ளோனிங் ஆகிட்டே தான் இருக்கும். தென் செகண்ட் பாயிண்ட் செலக்டபிள் மார்க்கர். இதை பற்றி சொல்லிட்டோம். இது வந்து எதுக்கு அடிஷனாக இருக்குது, அடிஷன் டு ஓரி, அதாவது ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனுக்கு அடிஷனாக இந்த பாயிண்ட் இருக்குது, அது இந்த போர்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த வெக்டார் ரெக்வயர் செலக்டபிள் மார்க்கர். கண்டிப்பாக தேவைப்படுது செலக்டபிள் மார்க்கர். த செலக்டபிள் மார்க்கர் ஹெல்ப் டு ஐடென்டிஃபையிங் அண்டு எலிமினேட்டிங் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ். நல்லா கவனிங்க. இங்கே என்ன சொல்லியிருந்தோம், நாம் ஏற்கனவே கொடுத்துருந்தோன்னு சொன்னோம். இப்படி ஒரு கேரக்டர் நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தோன்னு சொன்னோம். இந்த கேரக்டர் எத்தனை செல்லில் போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொன்னோம். பாக்டீரியா செல்லுக்குள்ளே எத்தனை பிளாஸ்மிட் க்ளோனிங் ஆகிருக்குங்கிறத அதுலேயும் நம்ம இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பேர் ஐடென்டிஃபைன்னு பேர். இங்கே புதுசாக ஒன்று எலிமினேட்டிங் நான்
டிரான்ஸ்ஃபார்மெண்ட்னு அர்த்தம். அப்படின்னா இப்படி கொடுத்த அந்த போர்ஷனு இந்த செலக்டபிள் மார்க்கெட்டில் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த செல் இப்போ ரெண்டாக போகுது அப்படின்னா இந்த செல்லை மட்டும்தான் நமக்கு கொடுத்த கேரக்டர் இருக்குது, ஆனால் இந்த செல்லை நமக்கு கொடுத்த கேரக்டர் இல்லை. சரியா? சாரி, செல்லுன்னு சொல்லக்கூடாது, இங்கே பிளாஸ்மிட் தான் சொல்லணும். இந்த பிளாஸ்மிடில் வந்து நம்ம கொடுத்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ரெசண்ட்டு, இந்த செல்லு ரெண்டாக பிரியுது, அதாவது ரெண்டாக டிவைட் ஆகுது, ரெப்ளிகேட் ஆகுது. இந்த வந்து இந்த பிளாஸ்மிடில் பார்த்தீங்கன்னா நாம் கொடுத்த வந்து அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது, ஆனால் நம்ம இதில் வந்து நம்ம கொடுத்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் அப்படின்னு பேர் டிஎன்ஏ. இதுக்கு பேர் நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்னு அர்த்தம். இதை என்ன பண்ணிடுவாங்கன்னா லெபார்ட்டரியில் இதை அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, வெளியே எடுத்துருவாங்க. அந்த பாக்டீரியல் செல்லுக்குள்ளேருந்து இந்த பிளாஸ்மிட்டை வெளியே எடுத்துருவாங்க. அதில் தான் எலிமினேட்டிங் நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அண்டு செலக்டிவ்லி பெர்மிட்டிங் த க்ரோத் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மெண்ட். இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த நான் டிரான்ஸ்மெண்ட் எடுத்துட்டோம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மெண்ட் ஆன செல் இந்த பிளாஸ்மெட் இருக்கும், அது ஈஸியாக நைட்ரஜன் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். அதோட க்ரோத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அலோவ் பண்ணுறோம், பெர்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிற பாயிண்ட். இதுவும் 2 மார்க் கொஷின். ஆர்ஜினல் ரெப்ளிகேஷனும் 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோனிங் சைட்ஸ். ஏற்கனவே சொல்லிட்டோம் எம்சிஎஸ் தான் குளோனிங் சைட்டு. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டு வரோம், இந்த இடத்துல இந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறோன்னா 5 என்சைம் பற்றி சொன்னோம். 5 பேரும் ஒரே பிளாஸ்மிடில் ஒர்க் பண்ணால் அதுக்கு பேர் மல்டிபிள் குளோனிங் சைட் சொன்னோம், அதுக்கு பேர் இன்னொரு பேர் பாலி லிங்கர் சொன்னோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிஃபரபிளி அதாவது ஒன்லி 1 ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருந்தால் போதும், 5மே இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமே நல்லாவே ஒர்க் பண்ணணும், நம்ம எதை கொடுக்குறோமோ அதை செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இந்த குளோனிங் சைட்ஸ் ஆர்டர் டு லிங்க் த அலைன் டிஎன்ஏ. அலைன் டிஎன்ஏ ஃபாரின் டிஎன்ஏ அப்படின்னு பேர். The vector need to have very few probably single site இருந்தால் போதும். சிங்கிள் ரெகனைசேஷன் சைட் இல்லை. அதிகமாக எது யூஸ் பண்ணுறோன்னா ஈகோலை ரெசிஸ்டன்ஸ் என்சைம் 1ன்னு படிச்சிருக்கோம். இதுதான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் என்சைம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த என்சைம் கரெக்டாக கட் பண்ணிடும், 6 பேஸ் பேர் கொடுத்துருப்பாங்க, அழகாக கட் பண்ணி எடுத்துடும். அதே மாதிரி இன்னொரு டோனார்லேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருவோம். பட் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ லிங்கேஸை யூஸ் பண்ணுறோம். சரியா? அதாவது ப்ராபபிளி சிங்கிள் சைட் இருந்தாவே போதுமான அளவுன்னு சொல்கிறாங்க. நிறையா தேவையில்லை, சிங்கிள் சைட்டு, சிங்கிள் ரெசிஸ்ட் சைட்டு, சிங்கிள் என்சைம் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெகனைசேஷன் சைட் ஃபார் த காமன்லி யூஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு 2 மார்க் கொஷின். இதை டயக்ராம்லையும் கொடுத்தாச்சு. நம்ம சொல்கிறத இப்போ டயக்ராம்லையும் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் 3 பாயிண்ட் சொன்னேன், அந்த 3 பாயிண்ட்டையும் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், யூனிக்யூர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கிளியர் சைட். இப்போ இது டோட்டலாகவே இது ஃபுல்லாகவே பிளாஸ்மிடு, இது ஃபுல்லாகவே பிளாஸ்மிட் தான் இல்லையா? அந்த பிளாஸ்மிடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எம்சிஎஸ்ன்னு பேர், மல்டிபிள் குளோனிங் சைட்டின்னு பேர். இங்கே யாரெல்லாம் ஒர்க் பண்ணலான்னா பிஎஸ்டிஎல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பிஎஸ்டிஎல்னால் யார் அப்படின்னு சொல்லணும். இந்த பிஎஸ்டிஎல்னால் சூடோமோனாஸ் இல்லை, இந்த பிஎஸ்டிஎல்னா ப்ரோவிடென்சியா ஸ்டூவர்டி 1 அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் 1. இன்னொன்று பேம் H1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் அமிலோ லிக்கிஃபேஷன் நம்ம சொல்லியிருப்போம், அது 2. தேர்டு வந்துன்னா SAL1 இருக்குது. SALனா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அல்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பாக்டீரியாலேருந்து எடுத்துக்கூடிய என்சைம், அதனால் பாக்டீரியா பேர் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஈகோலை ரெசிஸ்டன்ஸ் என்சைம் 1. ஹிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா 3 அப்படின்னு பேர். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து பேர் மல்டிபிள் குளோனிங் சைட். ஆனால் ப்ராபபிளி நம்ம என்ன சொன்னோம், கடைசி பாயிண்டில் ஒரே ஒரு சிங்கிள் சைட் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சைட் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. இந்த என்சைம் வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணணும், கரெக்டாக இந்த என்சைம் இங்கே தான் ஒர்க் பண்ணணும், பர்டிகுலர் பிளேஸே இந்த பிளாஸ்மிடில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அந்த என்சைம் கொடுத்தாவே கரெக்டாக நம்ம ஒரு இடத்துல வைக்கிறோம்னா அங்கே அந்த கட் பண்ணக்கூடிய போர்ஷன் இருக்குதுன்னா அங்கே கட் பண்ணணும், இல்லைன்னா அதே நவுந்து போய் என்ன பண்ணுவோம், எங்கே அதுக்கு குறிய சீக்வன்ஸ் இருக்கோ அங்கே தான் கட் பண்ணணும். அது சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸு இந்த பிளாஸ்மிடில் ப்ரெசென்ட்டு. இதுக்கு பேர் மல்டிபிள் குளோனிங் சைட்டு. இதை பற்றி சொல்லிட்டோம். இப்போ பாயிண்ட் நம்பர் 1க்கு வரும். A cloning vector must contain an origin of replication recognized in the host cell. கண்டிப்பாக வந்து பிளாஸ்மிட்னாவே கண்டிப்பாக இருக்கும் ஆர்ஜின் அப்ளிகேஷன் இருக்கும். அதில் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், அதுவும் சேர்ந்து ரெப்ளிகேட் ஆகுது, அதான் கொடுத்தாச்சு. என்ன ஆகுது, த டோனர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ரெப்ளிகேட் along with the DNA இட்ஸ் கேரியர்னு கொடுத்தாச்சு. கேரியர் கூட சேர்ந்து டோனர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டும் அதாவது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ரெப்ளிகேட் ஆகுது வித்தின் த ஹோஸ்ட் செல்னு கொடுத்தாச்சு. சரி, அது காரணம் என்னன்னா அந்த ஆர்ஜினல் அப்ளிகேஷனுங்கிற போர்ஷன் தான். அந்த போர்ஷன் பாருங்கள் க்ரீன் கலரில் காமிச்சிருக்காங்க, இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட்டு,
இந்த வெக்டார்ஸ், இந்த வெக்டார் ஷுட் கேரி செலக்டபிள் மார்க்கர் ட்ரேட்ஸ், கண்டிப்பாக செலக்டபிள் மார்க்கர் இருக்கணும். அதான் ஆன்டிபாடி ரெசிஸ்டன்ட்னு சொன்னோம். தட் எனேபிள் செல் கண்டெய்னிங் த வெக்டார் டு செலக்ட் ஆர் ஐடென்டிஃபை. அதில் என்னென்ன நம்ம கொடுத்த கேரக்டர் எங்கே இருக்குங்க அதை செலக்ட் பண்ணலாம், அதை கண்டுபிடிக்கலாம்னு பிடிக்கலாம்னு கொடுத்தாச்சு. ட்ரேட்ஸ்னால் கேரக்டர்ஸ், நடந்தக்கூடாது, பண்புகள்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுத்த கேரக்டர்ஸ் எத்தனை செல்லில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, எத்தனை பிளாஸ்மில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அந்த பிளாஸ்மில் எந்த இடத்துல இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். தேர்ட் பாயிண்ட்டு, ஏ க்ளோனிங் வெக்டார் நீட் ஏ சிங்கிள் கிளீவேஜ் சைட்ஸ். ஒரே ஒரு சைட் இருந்தாலும் போதுமான அளவுன்னு சொல்கிறாங்க. ஃபார் ஈச் ஆஃப் ஒன் ஆர் மோர் ரெசிஸ்டன் என்சைம் யூஸ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள் சைட் இருந்தாவே ப்ராபபிலி போதும், அங்கேயே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த கட் பண்ணுறதுக்கு என்சைம் யூஸ் பண்ணிக்கலாங்கிற பாயிண்ட். இது வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின் பேர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார். அது ஃபுல்லாக தியரி, அந்த 5 பாயிண்ட் இருக்குது. அந்த 5 பாயிண்ட்டு கீழே வந்து 1 2 3 ஒரு 3 பாயிண்ட் தனியாக இருக்கும். ஆரிஜினல் ரெப்ளிகேஷன், க்ளோனிங் சைட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலக்டபிள் மார்க்கர், இதெல்லாம் எழுதி இந்த டயக்ராமையும் போடணும். இந்த செலக்டபிள் மார்க்கர் தான் இங்கே நம்ம கொடுத்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதான் ப்ளூ கலர் தனியாக காமிச்சோம். இது இந்த செல் இந்த பிளாஸ்மிட் எத்தனை வாட்டி மல்டிப்ளை ஆகுதோ அத்தனை வாட்டி இதுவும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகும். ஈஸிலி கேன் பி ஐடென்டிஃபைன்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ பற்றி சொல்லிட்டோம். இது சும்மா ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடலாம். இந்த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, எப்படி வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாற்றணும், நார்மலாக இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்டை, நார்மலாக இருக்கக்கூடிய வெக்டாரை எப்படி வந்து ரீகாம்பினண்ட்டாக மாற்றணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம என்ன வச்சுருக்கோம், டோனர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை ஒரு ஆர்கான்ஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணி எடுத்துருக்கோம். சரிங்களா. இன்னொன்று வந்து என்னது, வெக்டார். வெக்டார்னால் பிளாஸ்மிட் எங்கேருந்து எடுத்துருக்கோம், பாக்டீரியா செல்லுக்குள்ளேருந்து வெக்டார்ஸு தனியாக வெளியே எடுத்துட்டு அந்த வெக்டாரில் ஒரு போர்ஷனை கட் பண்ணுறோம். யூஸிங் த என்சைம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிற என்சைம் யூஸ் பண்ணி இந்த வெக்டாரில் இருக்கிற ஒரு போர்ஷனை கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதே மாதிரி டோனார் ஆர்கான்ஸ்ல வந்து அது கரெக்டாக இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் கொண்டு வந்து நம்ம மேட்ச் பண்ணுறோமா, அந்த ரெண்டுத்தையும் கொண்டு வந்து மேட்ச் பண்ணும்போது என்ன ஆகுது நம்மளுக்கு, வித் ஹெல்ப் ஆஃப் த என்சைம், என்ன என்சைம், டிஎன்ஏ லிகேஸ். நம்ம கட் பண்ண சீக்வன்ஸ் வந்து ஸ்டிக்கி எண்டாக இருக்கணும். ஸ்டிக்கி எண்டு, பிளாண்ட் எண்டாக இருக்கக்கூடாது, ஸ்டிக்கி எண்ட் இருக்கணும். ஏற்கனவே நம்ம சீக்வன்ஸ் சொல்லிட்டோம், அடினின் இஸ் ஆல்வேஸ் பேர் வந்து குவானின் சொன்னோம், அடினின் இஸ் ஆல்வேஸ் பேர் வித் தைமின்னு சொன்னோம், குவானின் இஸ் ஆல்வேஸ் பேர் வித் சைட்டோசின் சொன்னோம். அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகணும். இப்போ இந்த டோனர் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ லெட்டர் இருக்குன்னா அங்கே வந்து இந்த வெக்டாரில் என்ன இருக்கணும், டி லெட்டர் தான் இருக்கணும். அப்போ தான் மேட்ச் ஆகும், இல்லை மேட்ச் ஆகுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இது வந்து நம்ம வெக்டார் ஈக்குவலிலேருந்து எடுத்துக்கூடிய பிளாஸ்மிட்டு, அதை வெக்டார்னு நம்ம சொல்கிறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய என்சைம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிற என்சைம் யூஸ் பண்ணுறோம் கட் பண்ணுறதுக்கு. இந்த ஃபாரின் டிஎன்ஏல பாருங்கள், இங்கே சீக்வன்ஸ் என்ன இருக்கோ அதே சீக்வன்ஸ்க்கு மாதிரி நம்ம ஃபாரின் டிஎன்லேருந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். சரிங்களா. அதே லெட்டர் தான் இருக்கணும், ஆனால் வேறு வேறு ஆர்கானிசம்னு சொல்கிறாங்க. The plasmid and the foreign DNA are cut by the same restriction endonuclease enzyme. In case of XS coli restriction enzyme கொடுத்தாச்சு. அதான் ஈக்குவலிலேருந்து எடுத்த என்சைம் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸுங்கிற என்சைம். இப்படி இருந்தது தான் என்ன பண்ணியிருக்கோம், அப்படி கட் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து இங்கே வெளியே எடுத்துகிட்டு இது வந்து டோனாலேருந்து கொண்டு வரோம். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சீக்வன்ஸ் கொண்டு வரும். அதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டிக்கி என்ஸ் சொல்கிறாங்க. வென் மிக்ஸ்டு த ஸ்டிக்கி என்ஸ் அனீல்ட், பொட்டுதான்னு பார்க்கணும், அனீல்னா ஜாயின்னு அர்த்தம். அனீல் அண்ட் ஜாயினிங் த ஃபாரின் டிஎன்ஏ அண்ட் த பிளாஸ்மிட். நம்ம கொடுத்த ஃபாரின் டிஎன்ஏவும் அந்த வெக்டாரிலுடைய சைட்டும் ஸ்டிக்கி சைட்டும் இந்த ஸ்டிக்கி எண்டும் ஒட்டுதா அப்படின்னு பார்க்கணும். நம்ம உட்கார வச்ச உடனே கண்டிப்பாக ஒட்டிக்கும், டிஎன்ஏ லிகேஸ் கொடுத்தனாவே ஒட்டிக்கும். அதுதான் அடுத்த ஸ்டெப்ஸில் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இப்போ இந்த இது டோனார்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, இது வெக்டார். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், டிஎன்ஏ லிகேஸ் யூஸ் பண்ணி ஒட்டிட்டோம். நிற்கு அப்படின்னா கட் பண்ண இடத்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏ லிகேஸ் ஒட்டுது. அந்த கட் பண்ண இடத்துல என்ன இருக்காங்கன்னா சுகர் இருக்காங்க. சுகர் அண்ட் பாஸ்பேட் பாண்ட்ஸ் ஆர் சீல்டு ஒட்டுது பை டிஎன்ஏ லிகேஸ். இப்போ வந்து இது இந்த வெக்டாரில் சுகர் போர்ஷன் இருக்குன்னா நம்ம கொடுக்குற டோனாரில் இங்கே பாஸ்பேட் போர்ஷன் இருக்கும், அவ்வளோதான்ப்பா. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்டில் வந்து இங்கே பாஸ்பேட் போர்ஷன் இருக்குன்னா இங்கே சுகர் போர்ஷன் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து இவங்க 2 பேரும் வந்து இப்படி வந்து சீல் பண்ணுவாங்க. யார் சீல் பண்ணுறாங்கன்னா இந்த டிஎன்ஏ லிகேஸ் வந்து சீல் பண்ணும், ஒட்டுது, ஜாயின் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த டோட்டல் ப்ராசஸ்க்கு தான் ஆர்டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ப்ராசஸ்ன்னு பேர். அதான் கீழே கொடுத்துருக்காங்க. த ஃபாரின் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் கேன் பி இன்சர்ட்டட் இன்டு த பிளாஸ்மிட், வெக்டார் மூலியமாக கொடுத்துருக்கோம். யூஸிங் த என்சைம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் டிஎன்ஏ லிகேஸ் என்சைம். இதை கொண்டு எங்கே வச்சுருக்கோம், இதை புட் ஆன் த ஹோஸ்ட் பாக்டீரியல் செல்லில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் வெக்டார்.
வெக்டார்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வரைக்கும் வெக்டார்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். வெக்டார்னா பிளாஸ்மேட்டு. இதில் நிறையா வகையான பிளாஸ்மேட் இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக மேனுஃபேக்சர் பண்ணது இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 900 ரெசிஸ்டன் என்சைம் வந்து எடுத்திருக்கோம், ஐசோலேட் பண்ணி எடுத்திருக்கோம். வெறும் 230 பாக்டீரியா ஸ்ட்ரெயினிலேருந்து எடுத்திருக்கோம்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கேனா நிறைய வந்து பிளாஸ்மேட்ஸ் வந்து இருக்குது. அது நேச்சுரலாகவே என்சைம்ஸு ப்ரெசண்ட்டு. அந்த என்சைம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டைப்ஸ் ஆஃப் வெக்டார் பார்த்தீங்கன்னா, few types of vectors. Now a detailed discuss about. The first one is plasmid. நான் ஜென்ரலாக பிளாஸ்மிட்னா என்னென்னா ஏற்கனவே நிறையா சொல்லிட்டோம். The plasmid are extra chromosomal cell replicating double stranded circular DNA molecule. இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான். பவுண்ட் சைட்டோபிளாசம் ஆஃப் த பாக்டீரியல் செல் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே பாக்டீரியல் செல் இருக்குது. அந்த பாக்டீரியல் செல்லில் ஏற்கனவே பாக்டீரியல் குரோமோசோம் இருக்குது. அதுக்கு அடிஷனாக யார் இருக்காங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ ப்ரெசண்ட்டு. அந்த இடத்துல சைட்டோபிளாசம் இருக்குது. பாருங்கள், பவுண்ட் இந்த பாக்டீரியல் செல் அடிஷன் ஒரு பாயிண்ட் வந்துச்சு. அடிஷன் டு த பாக்டீரியல் குரோமோசோம். பாக்டீரியல் குரோமோசோம்குள்ளும் ஏற்கனவே டிஎன்ஏ ப்ரெசண்ட்டு. அது இங்கே. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் இங்கே இருக்குது. இந்த பிளாஸ்மேட் ப்ரெசண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பிளாஸ்மேட் நம்ம ஒவ்வொன்றும் காமிச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்டீரியல் செல்லில் 3 பிளாஸ்மேட் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன, இந்த ஒரு பாக்டீரியல் செல் டிவைட் ஆகும்போது என்னச்சுன்னா இது 3 என்னாகும் 6 ஆயிரும். இதே இந்த செல்லையே டிவைட் ஆகுதுன்னா இந்த 3 இங்கேயும் 6 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியும் ஆகும். சரிங்களா? நம்ம கொடுத்த கேட்டனாகும் மாறிக்கிட்டே போயிட்டுருக்கோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த பிளாஸ்மிட் கண்டெயின் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். இந்த பிளாஸ்மிட்டில் எப்படி ரெப்ளிகேட் ஆகணும் அப்படிங்கிற மெசேஜ் ப்ரெசென்ட். அது இந்த இடத்துக்கு பேர் தான் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த பிளாஸ்மிட் கண்டெயின் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃபார் தேர் ஓன் ரெப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. இது 3 மார்க் கொஷின். பிளாஸ்மிட் கேட்டால் இது ஃபுல்லாக எழுதணும். இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிளாஸ்மிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்க, யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த ஒரு பிளாஸ்மிட் இப்படி இருக்குது. ஒரு பிளாஸ்மிட் இது ஒரு பாக்டீரியாலேருந்து வெளியே எடுத்திருக்கோம். ஒன் ஆஃப் த ஆர்கானிசம். இது இன்னொரு பிளாஸ்மிட், இது அனதர் ஆர்கானிசம். இதுக்கு நான் ஏன்னு பேர் கொடுக்குறேன், இதுக்கு நான் பின்னு பேர் கொடுக்குறேன். இது வேறு, இது வேறு. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு போர்ஷனை கட் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். இதை வெளியே எடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனை கட் பண்ணி வெளியே எடுத்துட்டோம். இது வெளியே எடுத்தாச்சு. மீதி இந்த பகுதியும் இந்த பகுதியும் என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். ஏவும் பியும் ஜாயின் பண்ணுறோம். கட் பண்ணுறதுக்கு எந்த என்சைம் யூஸ் பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிற என்சைம் யூஸ் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு டிஎன்லிகேஸை யூஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த ஏவோடைய ஒரு போர்ஷனும் பியோடைய ஒரு போர்ஷனும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணிட்டோம். இப்படி இருக்குது, இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் ஃபுல்லாக ஒரு பிளாஸ்மிட்லேருந்து எடுத்தது. இந்த போர்ஷன் ஃபுல்லாக ஒரு பிளாஸ்மிட் எடுத்தது. இது ரெண்டு சேர்ந்ததுக்கு பேர் தான் நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம், பிபிஆர் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இது எப்படி பேர் வச்சாங்க, இது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ண வந்து பிளாஸ்மிட். எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொன்றா சொல்ல போகிறோம். பிபிஆர் 322 plasmid is reconstructed modified plasmid பேர் and most widely used as cloning vector. இதுதான் வந்து most widely வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நிறையா இருக்குது க்ளோனிங் பண்ணுறதுக்கு. பிளாஸ்மிட் நிறையா இருக்குது. இருந்தாலும் இதுதான் பெஸ்ட்டு பிளாஸ்மிட். சரிங்களா? இது நம்ம எதை கொடுத்தாலும் அது பண்ணி கொடுத்துட்டே இருக்கும், க்ளோனிங் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அதனால் இது பெஸ்ட்டு. அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம சொல்ல போகிறோம். 1 மார்க் கொஸ்டின். மோஸ்ட் வைட்லி யூஸ்டு as cloning vector the PBR322 plasmid contain எவ்வளோ பேஸ் பேர் இருக்குன்னா 4361 பேஸ் பேர் present. 1 மார்க்கு. இந்த பிபிஆர்னு எப்படி பேர் வச்சாங்கன்னு பார்க்கணும். பி டினோட்ஸ் இல்லை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிளாஸ்மிட். பிளாஸ்மிடுடைய முதல் லெட்டர் இந்த பி இருக்கு இல்லையா, அதனால ஸ்மால் பி. அப்புறம் பி அண்டு ஆர் ரெஸ்பெக்டிவ்லினா தனித்தனியாக. இந்த பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா இந்த சயின்டிஸ்ட் பேர், ஆர்ங்கிறது சயின்டிஸ்டோட நேம். இந்த பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் போலிவர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் நேம் முதல் லெட்டர் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோட்ரிகஸ், அவருடைய முதல் லெட்டர் எடுத்துட்டாங்க. அதனால் பிபிஆர் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது எப்படி 322 பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, these two scientists developed this reconstructed plasmid. The numbers have 322
பிளாஸ்மிட்ஸ் டெவலப்டு ஃப்ரம் லெபார்ட்ரி. இவங்க நம்ம குளோனிங் பண்ணாங்க இல்லையா, நாம் என்ன பண்ணியிருந்தோம், ஒரே ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ளே இந்த மாதிரி பிளாஸ்மிடை கொண்டு இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு கொண்டு போய் உள்ளே வச்சுருந்தோம். இது வந்து குளோனிங் ஆகிட்டே இருந்துச்சு, நிறையா மல்டிப்ளை ஆச்சு. எவ்வளோ வரைக்கும் ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா 322 வரைக்கும் ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால் இதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா PBr322 பிளாஸ்மின் இவங்க பேர் வச்சாங்க. ரிசல்ட் கிடச்சது 322 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு, குளோனிங் கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்புறம் இந்த PBr322 contain 2 different antibiotic resistant இருக்குது. இதில் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸு ஆனால் நேச்சுரலாக பவுண்டாக இருக்குது, நம்ம கொடுத்துருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஏஎம்பி ஆம்பிஸ்லின் அப்படின்னு பேர், ஏஎம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பிஸ்லின் ரெசிஸ்டன்ட் ஜீன் அப்படின்னு பேர், ஆர்னா ரெசிஸ்டன்ட்னு அர்த்தம். அதே மாதிரி டெட்டுன்னு இருக்குது, டெட்னா டெட்ராசைக்ளின் அப்படின்னு பேர், டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து 2 different antibodies இஸ் a resistant gene. இது எங்கே இருக்குது, இந்த பிளாஸ்மிட்குள்ளே இருக்குது. அதான் செலக்டிவ், இதுக்கு பேர் தான் செலக்டிவ் மார்க்கர். நம்ம சொல்லிட்டோம், செலக்டிவ் மார்க்னா ஜீன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுத்தது. சரியா? இந்த ரெசிஸ்டன்ட் கேரக்டர் இந்த பிளாஸ்மிட் கொடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மாடிஃபை பண்ணியிருக்காங்க பிளாஸ்மிட்டை. அந்த ரெண்டு ஜீன்ஸ் எங்கே இருக்குது நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், அடையாளம் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோம். அது பேர் செலக்டிவ் மார்க்கர். இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் தான், அதாவது இந்த ஆன்டிபாடி ரெசிஸ்டன்ட் இன்னொரு பேர் தான் செலக்டபிள் மார்க்கர்னு பேர். அதை எந்த இடத்துல வச்சோம், அதுக்கு நிறையா சைட் இருக்கு இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மில் MCS இருக்குது, மல்டிபிள் குளோனிங் சைட்ஸ் வந்து ப்ரெசண்ட். அது எந்த என்சைம் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ரெகக்னைசேஷன் சைட் அப்படின்னா கட் பண்ணக்கூடிய பகுதி. ஃபார் செவரல் ரெசிஸ்டன்ட் என்சைம் ஹிண்ட் யூஸ் பண்ணலாம், ஈக்குவலை யூஸ் பண்ணலாம், பேம்ப் யூஸ் பண்ணலாம், சால் யூஸ் பண்ணலாம், பிவி யூஸ் பண்ணலாம், ப்ரோவிண்டோன்னு சொன்னோம் இல்லையா அது யூஸ் பண்ணலாம், அப்புறம் PST யூஸ் பண்ணலாம், CLA. சரிங்களா? இத்தனையும் என்ன பண்ணலாம்னா நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னா ஓரி என்ன சொல்லியிருக்கோம், ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அதுவும் இருக்குது. இந்த ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், நம்ம ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய நேச்சுரலாகவே ரெப்ளிகேட் பண்ணணும், இந்த குளோனிங் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணக்கூடிய பகுதி கேரக்டர்ஸ் அதில் இருக்குன்னு சொன்னோம். CLA ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கேரியோஃபனான் லேட்டம் அப்படின்னு பேர், கேரியோஃபனான் லேட்டம் அப்படின்னு பேர். இது தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து ஏஎம்பியும் அந்த டெட்டுங்கிறதையும் சொல்லிட்டோம். அது இல்லாமல் ROB ரேப் கோட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ரேப் ஸ்கோர் ஃபார் ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் சிந்தசைஸ் இன்சைடு த வெக்டார், த வெக்டார்ஸ் வித் இன் த ஓசல்னு சொல்ல வராங்க. ரேப் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன் இன்வால்வ்டு இந்த ரெப்ளிகேஷன் ஆஃப் பிளாஸ்மிட். இந்த இடத்துல மட்டும் ஒரு ரேப்புங்கிற ஒரு பகுதி இருக்கும் பிளாஸ்மிடில், அங்கே ப்ரோட்டீனுக்குரிய இடம் மட்டும் அது, அங்கே ப்ரோட்டீன் மட்டும் நல்லா சிந்தஸ் பண்ணி கொடுக்கும் இந்த பிளாஸ்மிடில். சரிங்களா? இந்த டயக்ராம் நெக்ஸ்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இந்த பிளாஸ்மிடுடைய டயக்ராம். இதில் 2 ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குது. ஒன்று பேர் ஆம்பிஸ்லின் ரெசிஸ்டன்ட் ஜீனு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், இன்னொன்று டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனு கொடுத்துருக்கோம். இது ஒரு பிளாஸ்மிட், இது ஒரு பிளாஸ்மிட், ரெண்டு சேர்த்து தான் ஒரு பிளாஸ்மிட்டாக உருவாக்கியிருக்கோம். இதுக்கு பேர் செலக்டபிள் மார்க்கர்னு நம்ம சொல்லிட்டோம், மறந்துடக்கூடாது. ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் குளோனிங் சைட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி ரெசிஸ்டன்ட் என்சைம் யூஸ் பண்ணலாம், இண்டி யூஸ் பண்ணலாம், பேம் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி PVL2 யூஸ் பண்ணலாம், நிறையா இருக்குது. மெயினாக நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனுங்கிற பகுதி தேவை. இது 2 செலக்டபிள் மார்க்கர் சொல்லிட்டேன். அப்புறம் ப்ரோட்டீன் சிந்தஸ் பண்ணக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, எல்லோ கலர் காஞ்சதுக்கு பேர் ராஃப் அப்படின்னு பேர். அங்கே ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ரோட்டீன் மட்டும் சிந்தஸ் பண்ணக்கூடிய பிளேஸ். இந்த டயக்ராம் மட்டும் 3 மார்க் கொஸ்டின். அந்த தியரியும் ஃபுல்லாக எழுதிட்டு இந்த டயக்ராம் போட்டால் 5 மார்க் கொஸ்டின். கேட்காத இதே கொஸ்டின்ஸே கிடைக்காது. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. BBr322 டிஸ்கிரைப் அப்படின்னு கேட்பாங்க. இது ஃபுல்லாக 5 மார்க் கொஸ்டின். அனதர் டைப் ஆஃப் வந்து பிளாஸ்மிட் பார்த்தீங்கன்னா TI பிளாஸ்மிட். இந்த TI பிளாஸ்மிட் அப்படின்னா டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் அப்படின்னு பேர். இந்த டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் இஸ் பவுண்ட் இன் அக்ரோபாக்டீரியம் டுமிஃபேஷன். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, பிளான்லேருந்து எடுத்து, அதாவது பிளான்லேருந்து டோனார் செல் எடுத்து, அதாவது ஃப்ராக்மெண்ட் DNA ஃப்ராக்மெண்ட் எடுத்தோம், இல்லை வந்து அனிமல்லேருந்து எடுத்தோம், கொண்டு போய் எங்கே கொடுத்தோம்னா பேக்டீரியோடைய வெக்டாரில் கொடுத்தோம், கொண்டு போய் பேக்டீரியா செல்லையே வச்சுட்டோம். அது மல்டிப்ளை கொடுத்துச்சு, நம்ம எடுத்து ரிசல்ட் பண்ணி என்ன பண்ணோம், என்னென்ன பண்ணணும்னு நினச்சோமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிளான்லேருந்து எடுத்த செல்லை இன்னொரு பிளான்ட்டு கொண்டு போய் கொடுக்கணும். சரியா? இப்போ ஒரு நான் என்ன சொன்னது தான், ஒரு பிளானில் நான் இந்த ப்ரோட்டீன் சிந்தஸ் பண்ணக்கூடிய ஜீன் நிறையா இருக்குன்னா, அந்த ஜீனை எடுத்து இந்த வெக்டார் மூலிமா கொடுத்து, இந்த வெக்டாரை கொண்டு போய் மறுபடியும் இந்த ஒரு ஹோஸ்ட்டு பிளான்ட் செல்லில் கொண்டு போய் வைக்கணும். பிளான்ட் டு பிளான்ட் இப்போ பார்க்க போகிறது.
அதுக்கு எந்த பாக்டீரியா யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம ஈக்குவலை பாக்டீரியாவை டூல்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மோஸ்ட்லி வந்து ஈக்குவலை பாக்டீரியா தான் டூல்ஸாக யூஸ் பண்ணுவாங்க அந்த கல்ச்சர் பண்ணுறதுக்கு, க்ளோனிங் பண்ணுறதுக்கு. இங்கே பிளான் டு பிளான் வந்துட்டாவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை அனிமல் டு பிளான்ட்டு இல்லை மைக்ரோஆர்கானிசம் டு பிளான்ட்டுன்னு வந்துட்டாவே கண்டிப்பாக எந்த பாக்டீரியா யூஸ் பண்ணுவாங்கன்னா டூல்ஸாக அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிகேஷன். ஏன் சார் இந்த பாக்டீரியா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிகேஷன் வந்து சாயில் இன்ஹாபிட்டிங் பாக்டீரியா. இது சாயிலில் நேச்சுரலாகவே இருக்குது. இது ஈஸியாக என்ன ஆகுன்னா சாயிலுக்குள்ளே இருந்துட்டு அழகாக வந்து என்ன ஆகுன்னா ரூட் வழியாக உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு பிளானில் டிசீஸை காஸ் பண்ணும். பிளானில் டிசீஸ் காஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த டிஐ பிளாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு அந்த பிளாஸ்பேட்டில் ஒரு போர்ஷனில் அந்த டியூமர் காஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்குது. சரியா? அந்த ஜீன்ஸோட ஆக்டிவிட்டி என்ன பண்ணுன்னா பிளான்ஸில் போயிட்டு இந்த பிளாஸ்பேட் இன்டகிரேட் ஆகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா டியூமர்ஸை காஸ் பண்ணிவிடும். அப்போ என்ன ஆச்சுன்னா அதில் நம்மளுக்கு எப்படி இந்த டியூமர்ஸ் வருது இல்லையா, அதே மாதிரி பிளான்லேயே என்ன ஆகுனா டியூமர்ஸ் கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். அப்போ க்ரோத்து மற்ற ஆக்டிவிட்டியில் என்ன ஆகுதுன்னா சஃபர் ஆகுது. சரிங்களா? அதை எப்படி நம்ம டூல்ஸாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே சொல்ல போகிறோம். Tumor inducing plasmid bound in Agrobacterium tumefacium, a bacterium responsible for inducing tumors. என்ன பண்ணுது? ரெஸ்பான்ஸ் பண்ணுது எதுக்குன்னா இன்டியூசிங் டியூமர்ஸ் இன் செவரல் டைகாட் பிளானில் பண்ணுது. நிறையா 23 தாவரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆஞ்சியோஸ்பர்ம் பிளானில் அதிகமாக இது தான் டிசீஸ் காஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரினா டியூமர்ஸ் காஸ் பண்ணுது. இந்த பிளாஸ்மிட் கேரிஸ் டிரான்ஸ், இந்த பிளாஸ்மிடில் கேரி பண்ணக்கூடிய பவர் இருக்குது. நம்ம பிளாஸ்மிட்னாவே கேரி பண்ணும், கேரியர் தான். இந்த பிளாஸ்மிட் கேரி டிரான்ஸ்ஃபர் ஷார்ட் ஃபார்மில் ட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபருக்கு பேர் ஷார்ட் ட்ரான்னு பேர். டிரான்ஸ்ஃபர் ஜீன்ஸ் with the help of transfer DNA or tDNA from one bacteria to another bacteria or one bacteria to another plant cell னு சொல்லலாம். அந்த டிஐ பிளாஸ்மிடில் ஒரு இடத்துக்கு போய் tDNA அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்குது. இந்த tDNAல நம்ம எந்த மாதிரி நம்ம மல்டிபிள் குளோனிங் சைட் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் சைட் இருக்குது. அதில் எந்த என்சைம்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன ஜீன்ஸ் எடுக்கணும், மெயினாக எடுக்கணும்னா டியூமர் காஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஜீன்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு சப்ஸ்டியூட்டாக ஒரு டோனர் ஆர்கானிசம் கொண்டு வந்து வச்சிட்டோம்னா அந்த பிளாஸ்மிட் என்ன பண்ணாதுன்னா டியூமரை காஸ் பண்ணாது. நான் டயக்ராமில் காமிச்சிடுறேன். இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. இங்கே பாக்டீரியல் குரோமோசோம் இருக்குது, இது பிளாஸ்மிட். இந்த டோட்டல் இந்த பிளாஸ்மிட் பேர் தான் டிஐ பிளாஸ்மிட்னு பேர். இந்த பாக்டீரியா பேர் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிகேஷன் சொல்கிறோம். இதை வெளியே எடுத்துட்டோம். இதை வெளியே எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த டியூமர் காஸ் பண்ணக்கூடிய ஜீன் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்ஜினல் ரெப்ளிகேஷன் இருக்கும், மற்ற இடம்லாம் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாங்க. இந்த டியூமர் காஸ் பண்ணக்கூடிய ஜீன் இங்கே இருக்குது. இந்த ஜீனை மட்டும் ஈஸியாக என்ன பண்ணிடுறோன்னா வெளியே எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ப்ரோட்டீன் அதிகமாக தேவைப்படுற ஜீன்ஸை டோனார்லேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சிடறோம். இப்படி வச்சுட்டு இது என்ன மாறிது? இப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவாக மாறிடுச்சா? திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஸ்பைசிங் சொன்னோமா. இதை மறுபடியும் கொண்டு போய் எங்கே வைக்கிறோம், எங்கே எடுத்தோமோ இப்போ இங்கேருந்து எடுத்தோன்னா இங்கே எம்டியாக தானே இருக்கும், மறுபடியும் கொண்டு போய் இங்கே வச்சுட்டோம். எடுக்கும்போது நார்மலாக இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதை மாடிஃபை பண்ணி கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்கோம். வச்சிட்டோம்னா இந்த பாக்டீரியல் செல்லேருந்து சாய்க்குள்ளேயே இருக்கு இல்லையா, சாய்க்குள்ளேருந்து என்னென்னா ஈஸியாக வேர் மூலியமாக ரூட்ஸ் மூலியமாக உள்ளே போயிட்டு அந்த பிளான்ட்டில் உள்ளே போய் நமக்கு இன்டகிரேட் ஆகும். அந்த டிஎன்ஏ கூட பிளான் டிஎன்ஏ கூட இல்லை பிளான் நியூக்ளியஸ்குள்ளே இல்லை பிளானுடைய குரோமோசோம்குள்ளே போய் இன்டகிரேட் ஆகிட்டு எதை மட்டும் காஸ் பண்ணாது, டியூமர்ஸ் மட்டும் காஸ் பண்ணுது. ஏன்னா டியூமர் இன்டியூசிங் ஜீன்ஸ் ஹேவ் பீன் டெலிட்டட். நம்ம என்ன பண்ணிட்டோம், வெளியே எடுத்துட்டோம். அதுக்கு பதிலாக ஒரு புதுசாக ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய எபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஜீனை உள்ள கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த ஜீன் தான் அந்த இடத்துல ஒர்க் பண்ணும் வழியை ஏற்கனவே அதில் இருந்த ஜீன்ஸ் வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம். இதை சொல்கிறாங்க. இப்படி தான் பிளானில் வந்து நியூ ஆர்கானிசம் ஆர் ப்ரொடியூஸ், இப்படி தான் ஒரு புது வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸ்னு பேர். வித் த ஹெல்ப் ஆஃப் த கேரியர். யார் சார் அந்த கேரியர் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மிட் தான் கேரியர். அந்த பிளாஸ்மிட் எங்கே பவுண்டாக இருக்குன்னா நேச்சுரலாகவே அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிகேஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த ஜீன்ஸ் பற்றி நாங்கள் சொல்லிடுறோம் பாருங்கள். இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டோம். இந்த மறுபடியும் என்ன சொல்கிறோம், இந்த டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் ஹேஸ் ஓஎன்சி ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸ் தான் ஆன்கோஜெனிசிட்டி. இந்த ஓஎன்சிங்கிற ஜீன் ஒரு இடத்துல இருக்கும், அவங்க தான் இந்த டியூமரை காஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொன்னோம், நம்ம ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓஆர்ஐ ஜீன்ஸ் ஃபார் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லா பிளாஸ்மிலும் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஐஎன்சி ஜீன் ஒன்று இருக்குது
ஃபார் இன்கம்பேட்டிபிலிட்டின்னு ஒரு இடம் இருக்குது. அதையும் நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு. இப்படி இருக்குன்னு சொன்னோம். இது வந்து இப்போ இந்த பாக்டீரியாவிலேருந்து வெளியே எடுத்த பிளாஸ்மேட்டு. இந்த இடத்துல அந்த டியூமர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஜீன் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஓஆர்ஐ இருக்குது, இந்த இடத்துல ஐஎன்சி இருக்குது. சரியா? இப்போ இதை எடுத்துகிட்டு ஈஸியாக என்ன பண்ணணும்னா வேறு ஒன்று கொண்டு வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டோம். ஆனால் இதை வெளியே எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒன்று வைக்கிறதுக்கு கூடாது. சரியா? இந்த போர்ஷனுக்கு எது கம்பேட்டபிளாக இருக்கோ அதை மட்டும் தான் இங்கே அலோவ் பண்ணுவோம் ஒழிய சம்மந்தம் இல்லாத இங்கே என்ன பண்ணாலும் அலோவ் பண்ணாது. அதுதான் ஐஎன்சி, இன்கம்பேட்டிபிலிட்டி ஜீன்ஸ் ப்ரெசன்ட் இந்த வெக்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம இதை எடுக்க எடுத்தாலும் நம்மளுக்கு இங்கேருந்து இது வரைக்குமே போர்ஷன் இருக்குது. இதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வேணும் மாற்றிக்கலாம். இதிலெல்லாம் மாற்றிடலாம். இதுலேருந்து இது வரைக்கும் ஓஆர்ஐ தவிர மீது எல்லாத்தையும் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? மெயினாக எதை தூக்கணும், அந்த ஓஎன்சி அப்படிங்கிற ஜீனை நம்ம எடுத்துடணும். இந்த ஜீனை எடுத்துடணும். அதுக்கப்புறம் டிடிஎன் டிரான்ஸ்மிட் டிஎன்ஏ ஆஃப் டிஐ பிளாஸ்மேட். அது என்ன சொல்லணும்னா டிடிஎன்ஏ இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் டிஐ பிளாஸ்மேட்னு சொல்லுவாங்க. மெயினாக இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். டிடிஎன்ஏனா டிரான்ஸ்மிட் டிஎன்ஏ இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் டிஐ பிளாஸ்மேட். த டிஎன்ஏ கண்டெயின் டியூமர் இன்டியூசிங் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்ல வரும். சொல்லுறது புரிஞ்சுங்களா? இந்த டிஐ பிளாஸ்மேட் இஸ் ஸ்டேபிளி இன்டெகிரேட் வித் த பிளான்ட் செல். இப்போ இல்லைன்னு பேக்டீரியா கொடுத்தா பிளான்ட் செல்லில் போய் இன்டெகிரேட் ஆகிட்டு சொல்லிட்டோம் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், புது வெரைட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. Then agrobacterium plasmid have been used for introductions of genes of desired traits. நம்ம எந்த ஜீன்ஸை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த ஆர்கான்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். சரியா? அதை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும், வெக்டார் மூலிமா பிளான்ட் செல்லில் கொண்டு போய் வைக்கணும். நம்ம ஆர்டிஃபிஷியலாகவும் பண்ணலாம். இந்த அக்ரோபேக்டரியத்தை லேபில் கொண்டு வந்து அந்த பிளாஸ்மேட்டை வெளியே எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம டோனர் டிஎன்ஏ பிராக்மெண்ட்டை வச்சுட்டு அந்த பிளாஸ்மேட்டை கொண்டு போய் பாக்டீரியாவிலே வச்சுட்டா அந்த பாக்டீரியா என்ன பண்ணணும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த குளோனிங்கை மட்டும் கொண்டு போய் என்ன பண்ணலாம், அந்த டிஎன்ஏ ஒரு ஸ்மால் போர்ஷன் டிஎன்ஏ கொண்டு போய் பிளான்டுடைய அந்த டிஎன்ஏ போர்ஷன் இல்லை அந்த பிளான்டுடைய ஜீன்ஸில் கொண்டு போய் என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஜீனை கொண்டு போய் அந்த ஜீனோடு நம்ம என்ன பண்ணலாம், ஒட்ட வச்சிடலாம். எல்லாமே லேபில் பண்ணுறது தான், எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக பண்ணக்கூடிய ஒர்க்கு தான். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நியூ வெரைட்டிஸை டிஸ்டபிள் ட்ரேட்ஸ்னு நியூ கேரக்டர்ஸ் வெரைட்டி இன்டூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். வித் த ஹெல்ப் ஆஃப் த பாக்டீரியா வந்து அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன் அப்படிங்கிற பாக்டீரியாவை யூஸ் பண்ணலாங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை பார்த்துக்கணும். இதனுடைய டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமையும் பார்த்துடலாம். இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் டிஐ பிளாஸ்மேட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஓஆர்ஐ ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இடம் இங்கே ஒன்று இருக்குது. விருலன்ஸ் ரீஜன் ஒன்று இருக்குது. எபிலிட்டி பொட்டென்ஷியல் ரீஜன் பேர் அது ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே இது வரைக்கும் சொல்லுவாங்க. இது வரைக்கும் என்ன டிஎன்ஏ ரீஜன், டிரான்ஸ்ஃபர் ரீஜன் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா அந்த வந்து அந்த ஓஎன்சி இங்கே தான் இருக்குது. அந்த ஓஎன்சி ஜீன் இங்கே தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அதாவது அன்கோஜெனிசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஆக்சின்ங்கிற ஹார்மோன் இருக்குது, சைட்டோகைனின் ஹார்மோன் இருக்குது, அது மாதிரி ஹோபைன் மெட்டபாலிசம் இருக்குது. இது என்ன பண்ணுறீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஹோபைன் மெட்டபாலிசம் ரெசிஸ்டன்ட் கேரக்டர். சரியா? இந்த மாதிரியும் ஒர்க் பண்ணுது. ரெசிஸ்டன்ட்னு அர்த்தம். நம்ம கொடுக்கக்கூடிய அதை என்ன சொல்லணும்னா செலக்டபிள் மார்க்கர் கூட சொல்லலாம். அதான் ரெசிஸ்டன்ட் சொல்கிறோம். இந்த டோட்டல் போர்ஷன் பார்த்தா டிஐ பிளாஸ்மேட்னு சொல்கிறாங்க. இது வந்து 5 மார்க் கொஸ்டின் டிஐ பிளாஸ்மேட். இதையும் நல்லா என்ன பண்ணிக்கணும், நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? இதோட நம்ம இன்னையோட போர்ஷன்ஸை முடிக்கிறோம். தேங்க்யூ.